இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று மாசற்ற அன்னை மரியாவினுடைய திரு இருதய விழா. அன்னை மரியாவினுடைய இதயத்தையும் இயேசுவின் இதயத்தை போல நாம் பாவித்து அந்த அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்திற்காக விழாவெடுத்து வருகிறோம். மாசற்ற இதயம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அன்னை மரியா எலிசபெத்தை வாழ்த்தினார். அந்த வாழ்த்தை அவர் கேட்டவுடனே அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஒரு மனிதன் மாசற்றவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் இருக்கிறார், தூய ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார் என்று அர்த்தம். தூய ஆவியானவர் நிரம்பி இருந்தால் என்ன நடைபெறும்? யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குள் அந்த தெய்வீக அதிர்வலைகள் நுழையும், அவர்களையும் அது அசைக்கும். எலிசபெத்திற்கு அந்த அசைவு ஏற்பட்டது. எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை திருமுழுக்கு யோவானுக்கு அந்த அசைவு ஏற்பட்டது. ஆவியானவர் நிரம்பி இருந்தது வெளிப்பட்டது. அதை தொடர்ந்து இன்றைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள பகுதி அன்னை மரியாவினுடைய பாடல். அந்த பாடலிலே பாருங்கள், கடவுள் எப்படி அன்னை மரியாவினுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கிறார். கடவுளை நினைத்து, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. கடவுளை நினைத்த உடனே தன்னுடைய தாழ்நிலையை அவருடைய உள்ளத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். தன்னுடைய தாழ்நிலை, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய எழுப்புதல், அவரிலே இருக்கிற எழுப்புதல், அதற்கு ஏற்ற விதமாக அவரிடம் இருந்த தாழ்ச்சி, இவைகள் அனைத்தும் வெளிப்படுகின்றன. மாசற்ற இதயம் என்றால் ஒரு மனிதன் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த மனிதன் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து தூய ஆவியானவரால் ஏற்படுகின்ற எழுப்புதல், கடவுளை புகழ்ந்து போற்றுகின்ற எழுப்புதல் ஏற்பட வேண்டும். அன்னை மரியாவிலே அதை பார்க்கிறோம். கடவுளுடைய வல்ல செயல்களை எல்லாம் அவர் புகழ்ந்து போற்றுகிறார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அன்னை மரியாவும் அந்த தூயவரோடு இணைக்கப்படுகிறார். அன்னை மரியாவினுடைய இதயம் மாசற்ற இதயம் என்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு வரியிலும் அதனுடைய வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். ஒரு மனிதன் தூயவனாக இருக்கிறான் என்றால் அவனால் அக்கிரமங்களை சகித்து கொள்ள முடியாது. செருக்குற்றவர்களை சிதறடிக்கிறார் ஆண்டவர். அதை எடுத்து சொல்லுகிறார் அன்னை மரியா. புரட்சி பாடல். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா வழியாக அன்னை மரியாவை நீர் உயர்த்தியதை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்லுவதோடு நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நாங்கள் எந்த எந்த விதங்களிலே மாசற்றவர்களாக இருக்கிறோம். உம்மை புகழ்ந்து போற்றுகின்ற அளவிற்கு எழுப்புதலை கொடுக்கின்ற தூய ஆவியானவர் எங்களில் இருக்கிறாரா? எங்களில் நாங்கள் கொண்டு இருக்கிறோமா? அதை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு எங்களுடைய தாழ்ச்சியை வெளிப்படுகிறதா என்றெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்க வைக்கிறேன். அன்னை மரியாவை போலவே நாங்களும் வளர வாழ எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.